Hi, welcome back to my channel. இந்த வீடியோல பாரத் குக்கிங் கோல் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இந்த கம்பெனி கோல் இந்தியாவோட ஓன்லி ஓட் சப்சிடரி கம்பெனி. இவங்க பேசிக்கலி கோல் மைனிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி கோக்கிங் கோல், அப்புறம் நான் கோக்கிங் கோல், அப்புறம் வாஷ்ட் கோலை மேனுஃபேக்சர் பண்றத மெயின் பிசினஸா பண்றாங்க. இந்த கம்பெனியோட பிரைமரி ப்ராடக்டான கோக்கிங் கோல்ங்கிறது ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லயும் பவர் இண்டஸ்ட்ரியிலும் பெருமளவு யூஸ் ஆகுது. இவங்க தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் குக்கிங் கோல். ஏஸ் ஆஃப் ஏப்ரல் 2024 இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 7,910 மில்லியன் டன் குக்கிங் கோல் வந்து ரிசர்வா இருக்கு. இந்தியாவில் டொமஸ்டிக்லி மேனுஃபேக்சர் செய்யப்படுகிற குக்கிங் கோல் ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 58.5% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இந்த கம்பெனி மூலயமா தான் வருது. ஆஸ் ஆஃப் 30th செப்டம்பர் 2025 இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 34 கோல் மைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதில் 4 கோல் மைன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்குது, 26 வந்து ஓப்பன் காஸ்டாகவும் 4 வந்து மிக்சட் மைன்ஸாகவும் இருக்குது. இவங்களோட கோல் மைனிங் பிஸ்னஸ் வந்து 2 மாடலாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைன் டெவலப்பர் அண்ட் ஆப்ரேட்டர் மாடல், எம்டிஓ மாடல். இன்னொன்று வந்து வாஷரி டெவலப்பர் அண்ட் ஆப்ரேட்டர் மாடல், டபிள்யூடிஓ மாடல். மைன் டெவலப்பர் அண்ட் ஆப்ரேட்டர் எம்டிஓ மாடலில் பாரத் குக்கிங் கோல் லிமிடெட் ஒரு பிரைவேட் கம்பெனியாக ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த பிரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அது கோல் மைன், அந்த லேண்டை வந்துட்டு கோல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ கோல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேன் பவர், எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் இவங்களே கொண்டு வந்து கோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தர கோலும் சரி, அந்த மைனும் சரி, பாரத் குக்கிங் கோல் லிமிடெடோட ஓனர்ஷிப்பில் இருக்கும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கோல் மைனிங்கில் வந்து இப்படி பல்வேறு ஒர்க்கை வந்துட்டு இந்த பிரைவேட் கம்பெனி பண்ணுறதுனால இந்த பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு ஃபிக்ஸட் ஃபீயை வந்துட்டு பேமெண்ட்டாக கொடுத்துறாங்க. இல்லாட்டி அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தர ஒவ்வொரு டன் கோலுக்கும் இவ்வளவு காசுங்கிற விதத்தில் வந்துட்டு இந்த பிரைவேட் கம்பெனிக்கு பாரத் குக்கிங் கோல் லிமிடெட் வந்து பேமெண்ட் தராங்க. அடுத்து வாஷரி டெவலப்பர் அண்ட் ஆப்ரேட்டர் டபிள்யூடிஓ மாடல். இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா எகெயின் பாரத் குக்கிங் கோல் லிமிடெட் ஒரு பிரைவேட் ஃபர்மோட என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களோட வாஷரி பிளான்ஸை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறதும் சரி, இல்லாட்டி புதுசாக பிளான்ட்டை செட் பண்ணுறதும் சரி, இந்த பிரைவேட் கம்பெனி வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தர கோலை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அது மேலே இருக்க ஆஷ் அண்ட் டர்ட்டை ரிமூவ் பண்ணி தர ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் கம்பெனி பாரத் குக்கிங் கோல் லிமிடெடுக்காக பண்ணி தராங்க. ஸோ இந்த 2 மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா லிட்ரலி இந்த கோல் மைனிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கும், அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கோலை வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த 2 பிஸ்னஸ்க்குமே பாரத் குக்கிங் கோல் லிமிடெட் வந்துட்டு ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு அவங்களோட பிஸ்னஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இவங்க பிஸ்னஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல் மைனிங் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது வந்து ஒரு ஹைலி கேபிட்டல் இன்டென்ஸ் பிஸ்னஸ். ஸோ இதுக்காக வந்து இவங்க பெரிய லெவலில் கேபிட்டல் கொண்டு வர வேண்டியது கிடையாது. ஏன்னா அந்த பிரைவேட் கம்பெனியே அதுக்கான கேபிட்டலை கொண்டு வராங்க. ப்ளஸ் வந்துட்டு டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பர்டீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், மேன் பவராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பிரைவேட் பார்ட்டியே கொண்டு வரதுனால இந்த ஏரியாலலாம் அவங்க பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். இதுக்கான செலவும் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் குக்கிங் கோல் லிமிடெட் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிஸ்னஸ் மாடல்லையுமே ஒரு பிரைவேட் கம்பெனியோட டைப் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பாரத் குக்கிங் கோல் லிமிடெட் பண்ணுற பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1071 கோடி. ஐபிஓ 9th ஜனவரிலேருந்து 13 ஜனவரி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 21 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 23 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 600 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 23 ரூபாயில் வாங்குறதுக்கான செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13,800 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 14th ஜனவரி, ரீஃபண்ட் டேட் 15th ஜனவரி, ஷேர் லிஸ்டிங் டேட் 16th ஜனவரி. இந்த இஷ்யூவில் 46.57 கோடி ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஷேர் எல்லாமே வந்து ஆஃபர் ஃபார் சேலாக தான் இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே கிடையாது. போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10,700 கோடியாக இருக்க போகுது. இன்னைக்கு தேதிக்கு இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 16.50 ரூபா. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது ஒரு ஷேரோட மதிப்பு 39.50 சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். ஸோ இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 13,000 கோடி 2023 இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து 14,000 கோடி, இப்போ 14,000 கோடின்னு இருக்குது. ஸோ ரெவன்யூங்கிறது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் 2025 பார்த்தீங்கன்னா 24 கம்பேர் பண்ணும்போது 200 கோடி வந்து டிப்பாக இருக்குது ரெவன்யூவில். அதேமாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் பார்த்தீங்கன்னா 2023 665 கோடி இருந்திருக்கு. இதுக்கு அடுத்த வருஷம் 1,500 கோடி. 31st March 2025 பார்த்தீங்கன்னா 1,240 கோடியாக இருக்குது. எகைன் 2024 கம்பேர் பண்ணும்போது 25ல் ஸ்லைட்டாக ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் கம்மியாக இருக்குது. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா
664 கோடியிலேருந்து 1800 கோடின்னு சொல்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த கம்பெனிக்கு ஒரு 1000 கோடிக்கு மட்டும் தான் கடன் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியலியும் சரி ஃபண்டமெண்டலியும் சரி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்தலாம். ஸோ இந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுற ஷேர் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேலுக்கு வரனால ஸோ இந்த கம்பெனி ஐபிஓவில் திரட்ட போகிற மொத்த பணமும் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவுக்கு தான் போகும். அவங்க தான் வந்து ஹோலி ஓன்ட் சப்சிடரி ஆஃப் த பாரத் குக்கிங் கோல் லிமிடெட் கம்பெனி. ஸோ இந்த காசு வந்து பேசிக் கோல் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு தான் போக போகுது. ஸோ இந்த இஷ்யூவில் வர எந்த ஒரு பணமும் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக செலவிடப்படாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஐபிஓவில் இவங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த கம்பெனி வந்துட்டு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டில். ப்ளஸ் வந்துட்டு நம்மள மாதிரி ஜென்ரல் பப்ளிக்கும் சரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் சரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் சரி இந்த கம்பெனியோட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதனால இவங்களுக்கு இன்னும் கேபிட்டல் கொஞ்சம் உள்ளே வரும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் இப்போது இந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் குக்கிங் கோல் ஃபார் பவர் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ப்ளஸ் வந்து இவங்க இந்தியாவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற குக்கிங் கோலில் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த கோல் வந்து இந்த கம்பெனி மூலமாக தான் வந்து இந்தியா த்ரூ த இந்தியா சப்ளை ஆகுதுங்க பட்சத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் இவங்க ஒரு டாமினன்ட் பிளேயராக இருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு கோல் இந்தியாவோட சப்சிடரி கம்பெனி. கோல் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓட்டு கம்பெனி தான். ஸோ கவர்மெண்ட்டோட பேக்கிங் கண்டிப்பாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இவங்களோட கோல் மைனிங் சென்டருங்கிறது மெஜாரிட்டியாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ஜாரியாங்கிற இடத்துலையும் வெஸ்ட் பெங்காலில் ராணிகஞ்சுங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும் சரி, ஒரிசாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்துட்டு இந்தியாவில் அதிகமான ஸ்டீல் பிளான்ஸ் அப்புறம் பவர் பிளான்ஸ் வச்சுருக்க ஸ்டேட்ஸ். கோல் மைனிங் சென்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் இருக்கிறனால வந்து இது ஸ்ட்ராட்டஜிக்கலி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ தட் இவங்களால வந்துட்டு அவங்களோட எண்ட் யூசர் கோலை வந்துட்டு டிலே இல்லாமல் ஈஸியாக சப்ளை பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்க பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியில் இருக்கிற கான்ஸான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கோல் மைனிங் பிஸ்னஸுக்கு வந்து ஹைலி ரெகுலேட்டட் பிஸ்னஸ். நிறைய என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நிறைய ரெகுலேட்டரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி நவ் அண்ட் தென் வந்துட்டு அவங்களோட கோல் மைன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அவங்க காசு செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இவங்க செலவினங்கள் அதிகமாக படுறதுனால வந்துட்டு இவங்களுக்கு காசுங்கிற வந்துட்டு எவ்வளோதான் ரெவன்யூ எடுத்தாலும் செலவுங்கிறது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து கோல் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக்கல் பிஸ்னஸ் தான். ஏன்னா வந்துட்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியிலையும் சரி பவர் இண்டஸ்ட்ரியிலையும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ கோலோட டிமாண்ட் இருக்கோ அவ்வளோக்கு வந்துட்டு இந்த கம்பெனிக்கு பிஸ்னஸுங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் வந்து சைனாலேருந்து ஸ்டீல் வந்து பெரிய லெவலில் இந்தியாவில் டம்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம லோக்கல் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கோலுக்கு இருக்கிற டிமாண்டுங்கிறது கம்மியாகும். அப்போ நேச்சுரலி வந்து இவங்களோட ப்ராஃபிட் இம்பாக்ட் ஆகும். அடுத்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற கோலுக்கோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அத்தாரிட்டி இவங்ககிட்ட கிடையாது. எய்தர் கோல் இந்தியா இல்லாட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இல்லாட்டி வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி பேஸ் பண்ணி தான் இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற கோலுக்கோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற கோலுக்கு உண்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுற அத்தாரிட்டி கூட இவங்ககிட்ட இல்லைங்கிறது இந்த கம்பெனியோட பிஸ்னஸில் ஒரு நெகட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த கம்பெனி வந்து ஒரு சாலிடான பிஎஸ்யூ கம்பெனி தான். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனி பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.